அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒருவருக்கு கடுமையான நோய் வந்து தாக்கம். அது எதன் அடிப்படையில் அந்த ஜாதகரை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த கடுமையான நோய் தாக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஜாதகத்தின் அடிப்படையில் அதுபோல் கடுமையான நோய் தாக்கக்கூடிய ஒரு அமைப்பு சொல்கிறேன், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் லான் போட்டிருக்க லக்குனம், அங்கிருந்து 6ஆம் இடம், அந்த 6ஆம் இடத்து அதிபதி நீசமடைந்தாலோ இல்லை 6 குடியரின் திசை நடைபெற்றாலோ அந்த காலத்தில் அந்த ஜாதகருக்கு கடுமையான நோய் உண்டாகும். கருத்தில் கொள்ளுங்க. அதாவது 6 குடியர் நீசமடைந்து அந்த நீசமடைந்த 6 குடியுடைய தசை நடக்கக்குள்ள அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு கடுமையான வியாதிகள் தாக்கும். ஆனால் 6 குடியர் உச்சமாகி இருந்தால் எந்த வியாதியும் அவங்களை வந்து தாக்காது. கருத்தில் கொள்ளுங்க. தீராத வியாதிகள் இருந்தாலும் அந்த 6 குடியருடைய தசை நடக்கக்குள்ள அவங்களுடைய வியாதி பூர்ணமாக குணமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது தெரிஞ்சு வச்சுங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறது சிறந்தது. கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.